அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இவ்வளவு நாளாக நான் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே கணித்து பலன் சொல்லியிருந்தேன். அதற்கான விடைக்காலம் இப்பொழுது அடுத்த வாரம் மே 4ஆம் தேதி தெரிய போகிறது. அனைவரும் தயாராக இருங்கள். தலைப்பு அதுதான் கொடுத்திருக்கிறேன். அனைத்து மக்களும் தயாராக இருங்கள். மே 4ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதை கொண்டாட அனைத்து தமிழக மக்களும் தயாராக இருங்கள். நான் கடந்த 6 மாதத்துக்கு முன்பே என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் விஜய் ஜாதகம் சரியில்லை, அவரால் ஜொலிக்க முடியாது, அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்றெல்லாம் அவர் கணித்து சொல்லியிருப்பார். அவருடைய ஆதித்ய குருஜுடைய மாணவனாகிய நான், ஜோதிடர் முருகப்பிள்ளை ஆகிய நான், அவருடைய கணிப்பை மீறி அவரை மிஞ்சி நான் கணிப்பை வெளியிட்டு இருக்கிறேன். என்னுடைய கணிப்பை அவருக்கு சவாலும் விட்டிருப்பேன் 6 மாதத்துக்கு முன்பு. அவர் குமுதம் ரிப்போர்ட்டர் சேனலில் விஜய்க்கு நல்ல காலம் இப்பொழுது இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்லிவிட்டார். சூரிய தசை வரை அவருக்கு நேரம் சரியில்லை, அடுத்து 10 ஆண்டுகளுக்குன்னு சொல்லிவிட்டார். ஆனால் நான் மட்டுமே அவருடைய மாணவனாகிய நான் மட்டுமே ஆதித்ய குருஜி அவர்கள் சொன்னது நடக்காது, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லியிருப்பேன். அதே போன்று இப்பொழுது மே 4ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறார். மக்கள் அனைவரும் கொண்டாட தயாராக இருங்கள். நானும் கொண்டாட தயாராகிவிட்டேன். இது நடந்தே தீரும். எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம். அந்த கணிப்பு அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது, அந்த காலகட்டத்தில் அவருக்கு சில நேரம் சரியில்லை ஆதித்ய குருஜி அவர்களுக்கு. அதனால் எப்படியாப்பட்டவர்களுக்கும் நேரம் சரியில்லாத போது கிரகங்கள் அவர்களுக்கு அவருடைய கணிப்பை தவற வைக்கும். இப்பொழுது அவருக்கு குரு தசை தொடங்கி உள்ளது. அது சில சறுக்கல்களை எதிர்ப்பை உருவாக்கும். விஜய் அவர்களுக்கு குரு தசை குரு பக்தி தொடங்கி உள்ளது. அது மிகப்பெரிய ஒரு ஆளுமையை அவர் அரசாள போகிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சராகி சிறப்பாக ஆட்சி செய்ய போகிறார். ஏப்ரல் 21ஆம் தேதி குரு பக்தி தொடங்கிவிட்டது. எனவே தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக போகிறார்கள். அனைவரும் கொண்டாட தயாராக இருங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.